சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. தற்போது சமூக வலைதளங்களிலும் சில அரசியல் யூடியூப் சேனல்களிலும் மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு செய்தி, 6 மாதத்தில் மீண்டும் தேர்தல். இதுதாங்க இதுவரைக்கும் பரவி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா 24 மணி நேரத்தில் விஜய் அவர்கள் முடிவு எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் இது டிஎம்கேவின் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று அனைவராலும் கூறப்படவும் செய்கிறது. டிஎம்கே உள்ளடி அம்பலமாக இருக்கும். உளவுத்துறை ரிப்போர்ட்டும் இந்த ஒரு நேரத்தில் கசிந்தும் விட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படும். ஆனால் முதலில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான அரசு அமைப்பும் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் தேர்தல் நடக்கும் என்று யாரும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த மாதிரி சில தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை யாரும் நம்ப வேண்டாம் என்பதற்காகவே இந்த ஒரு தகவலை நாம் பதிவிட்டோம். அதே ஒரு நேரத்தில் ஏன் இந்த மாதிரியான தகவல்கள் தற்போது அதிகமாக பரவுகின்றது என்று கேட்டால், தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே ஏற்பட்ட அரசியல் பரபரப்பு அதற்கான காரணமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பா புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சி, கூட்டணியின் குழப்பங்கள், மக்கள் மனநிலைகள் மாற்றம் பெறுதல் மற்றும் கட்சிகளுக்கு ஏற்பட்ட உள்ளக அதிருப்திகள் ஆகியவை அரசியல் சூழ்நிலையை மிகவும் பதற்றமாக மாற்றியது. அறிவாலயத்தில் ஒரு கலக்கங்களும் ஏற்பட்டது என்ற செய்தியும் சமீபத்தில் பல இடங்களில் பேசப்பட்டது. இதன் பின்னணி என்ன தெரியுமா? சில முக்கியமான தேர்தல்கள் முடிவுகள், மாவட்ட செயலாளரின் மாற்றங்கள், கூட்டணியின் பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்சியின் அடுத்த தலைமுறைகள் அரசியல் குறித்து உள்ளக ஆலோசனைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் டிஎம்கேவின் சில மூத்த நிர்வாகிகள் மற்றும் இளம் தலைமுறை இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் இதுவும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை. டிஎம்கே மறைத்து வைத்த விஷயங்கள் என்று தற்போது பரப்பப்படுகின்ற சில தகவல்களில் முக்கியமான 2 விஷயங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, மக்களின் ஆதரவு குறைந்து வருகிறதா என்று எல்லாராலும் ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டு வருகிறது. இரண்டாவது, கூட்டணி கட்சிகளுக்குள் ஏற்பட்ட அதிருப்திகள். இந்த சில சேனல்கள் உள்ளக ஆய்வுகளில் நகரப்புற இளைஞர்கள் புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. இந்த சில விஷயங்கள் ரிப்போர்ட்டானது பொதுமக்களுக்கு வெளியிடப்படாமல் இருப்பதால் இது ஒரு உண்மைத்தன்மை என்பதை யாராலும் நம்ப முடியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் குறித்து தற்போது பல வதந்திகள் பரவிக்கொண்டும் இருக்கிறது. அதில் சில முக்கியமான அரசியல் முடிவுகள் மக்கள் மத்தியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் எதிர்ப்பும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. புதிய அரசியல் சக்திகளுக்கு இளைஞர்கள் ஆதரவு தருகிறார்கள் போன்ற தகவல்கள் இருப்பதாக சில ஊடகங்கள் குறிப்பிட்டும் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த உளவுத்துறை ஆணவமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்பதே முக்கியமான ஒரு உண்மை. இந்த ரிப்போர்ட்டில் யார் மீது தவறு இருக்கிறது என்று கூறப்படவும் செய்கிறது. இந்த ஒரு கேள்வி அதிகமாகவும் பேசப்படவும் செய்கிறது. சில அரசியல் விமர்சகர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள், மக்கள் தொடர்பு குறைவு, சில அமைச்சர்களின் சில விஷயங்கள் ஆகியவை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜையும் ஏற்படுத்திவிட்டதாம். எனவே இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தால் யாருடைய மானம் மரியாதை போகும் என்ற ஒரு கேள்வி அனைவராலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் உண்மையில் எந்த ரிப்போர்ட்டும் இன்னும் வெளிவாகவில்லை. நம்ம காத்திருந்து காணலாம். டிஎம்கே இன்னும் 6 மாதத்தில் மீண்டும் தேர்தல் வரும் என்று தைரியமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இன்னும் வரைக்கும் வெளியில் வரவில்லை. ஆனால் நம்ம காத்திருந்து காணலாம். 24 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் சமீபத்தில் எந்த விதமான கூட்டணியுடன் விஜய் இன்னும் சேரவில்லை. இப்பொழுது 5 சீட்டுகள் மட்டும் காங்கிரசுடன் இடம்பிடித்துள்ளார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். விஜய் வர வேண்டுமா, வர வேண்டாமா? உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.